ஏங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம்ல 99 இன்ஜின் முதல்ல கொடுத்துடலாங்களா அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா தரப்புல இருந்து 2 வருஷம் இழுத்து கடைசியா, அதாவது நாளைக்கு போர் அப்படிங்கும்போது கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. எங்கேயாவது ஏதாவது திட்டங்கிட்டம் வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற போல இருக்கு. இன்ஜின் வந்திருக்கு டெலிவரி. 99 இன்ஜின் ஜென்ரல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், அமெரிக்காவோட நிறுவனம், எலக்ட்ரிக்கல் இன்ஜின் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட தேஜஸ் பறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஏகப்பட்ட குளறுபாடுகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் வேணும். காம்பவுண்ட்ஸ்லாம் செச்சு ரெடியாக இருக்கணும்ல. என்னத்துக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க. கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ஹெச்ஏல அசால்ட்டாக இருந்திருப்பாங்க போல தெரியுது. இப்போ 99 இன்ச்சின் வந்திருக்கு. அப்போ என்ன 99 தேஜஸ் ரெடியாயிருங்களா? எத்தனை நாளில் ரெடி ஆகும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ பார்ப்போம். அதாவது குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிரதானமாக இருந்தாலும் உள்நாட்டில் ரெடியாக இருக்கா அந்த விமானங்கள், அதுவும் ஒரு குற்றச்சாட்டு தான். அதுவும் ரெடியாக இல்லை அப்படிங்கலாம் இருந்துச்சு. இப்போ இன்ஜின் வேணும், இன்ஜின் வரலன்னு சொல்லிட்டு தான் இன்ஜின் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தேஜஸ் ரக விமானம் எந்த அளவுக்கு ரெடி ஆகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா MiG-21 ரக விமானம்லாம் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அந்த எட்ஜில் வந்து இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா பாகிஸ்தானு, சீனா ஏகப்பட்ட பேர் சுற்றி வர கவுண்டர் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் ரெடி ஆகணும் இல்லையா. பங்களாதேஷில் வேற ஒரு வேளை ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது, இல்லை புரட்சி வருது, வேறு ஏதாவது நடக்குதுன்னா, இல்லை அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது சண்டைக்கு வராங்கன்னா ரெடி ஆகணுமா இல்லையா. அதனால் கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஹால் நிறுவனம் இந்த தேஜஸ் ரக விமானத்தை டெலிவரி பண்ணுறாங்க நம்மளோட ராணுவத்துக்கு. ஏன்னா டெலிவரி பண்ணால் தான் ட்ரைனிங் எடுக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செயல்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது இதே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. அதாவது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல உலகத்துல. ஏன்னா இதுதான் பேஸ்மெண்ட், அதை கிளியரா புரிய வச்சுக்கிறாங்க ஒரு நாடு. அதாவது ஒரு நபருக்குள்ள பார்த்துக்கலாம். அதாவது வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்துருச்சுங்க. ஒரு வீடு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்துருச்சு. அந்த சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் ஆயுதங்கள். ஆயுதங்கள் இருந்தனால மாறி மாறி எல்லாம் வெட்டுக்குத்து கலரி ஆகிப்போச்சு ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள. இப்போ அந்த குடும்பத்தோட தலைவர் என்ன செய்யறாருன்னா, யார் இவங்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, முதல்ல அந்த ஆயுதம் கொடுக்கறத தடுக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு நடவடிக்கை எடுத்து ஆயுதங்களை பிடிங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள எப்படி சமாதானம் பண்ணி ஒரு கூட்டு குடும்பமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு அந்த தலைவர் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஆயுதத்தை பிடுங்கினா தானே சண்டை பெருமளவுல ரத்த கலரியாக நிறுத்தும். அது கரெக்டான ஒரு விஷயம் தானே? கரெக்டா தப்பா நீங்க என்ன நினைக்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு ஃபேக்ட் அப்படின்னா, செய்தி என்ன செய்தினா, மெக்சிகோ வந்து அமெரிக்கா மேல ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அதாவதுங்க, அமெரிக்கா உங்க நாட்டில் ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனி இருக்குதாங்க தெரியுமா? அல்ல குறையாத ஆயுதங்களை தயாரிச்சு எங்க நாட்டில் கார்டல்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களோட சண்டையாகுது, எங்களால அவங்கள தடுக்க முடியல, அவங்க பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கிறதுனால அவங்க போதை மருந்து, ஆயுதங்கள், இது போல பல விஷயங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல உங்களுக்கு எகெயின்ஸ்டாவும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உங்க நாட்டோட அதிபர் என்ன பண்றாருன்னா, எங்க கிட்ட வந்து ஏதோ நாங்க அவங்களை கண்டிக்கல, எங்க நாட்டுல இருந்து அது தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்றோம், அது பண்றோம், உங்களை கண்டிக்க மாட்டேங்கிறேன்னு எங்க மேல பதிலுக்கு டாரிஃப் போடுறாங்க. அதனால மதிப்பிற்குரிய ஜட்ஜ் அவர்களே, எங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிங்க, அவங்களுக்கு ஆயுதங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடையை போடுங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ண கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. யாரு? மெக்சிகோ அமெரிக்காவில் வந்து கேஸ் போட்டுக்கிறாங்க. இவங்க தேவதூதர்கள், நீதிமான்கள், எந்த அளவுக்கு நீதியை கடைபிடிக்க போறாங்க. நேர்மையான ஒரு நாடுனா அது அமெரிக்கா தான் இல்லையா. ஸோ இந்த நேர்மையான விஷயத்தை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து மண்டே பிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரோ ஒரு குழு உட்காந்து யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போய் கேஸ் போட, அப்படி போய் கேஸ் போட. ஏன்னா வெனிசுவேலா கேஸை போட்டாங்க, அடுத்தது இப்போ மெக்சிகோ கேஸ் போட்டுக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்யறாரு, அந்த கோர்ட்ல தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப ஜட்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாமா. அதாவது என்னத்த சொல்ல, ட்ரம்ப் அவர்கள் நியாயமா கேட்டார், உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு கார்டல்ஸ், போதை மருந்துங்கள்லாம் ஏற்றுமதி பண்றாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்துங்க அப்படிங்கிற போல பார்டர் கட்டி எல்லாம் ரெடி பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. நியாயம் தான், டாரிஃப் போடுவேன்னு மிரட்டுறாரு, எல்லாம் கரெக்டு தான். அவர் பார்வையில பார்க்கும்போது நியாயம் தான். இதே மெக்சிகோ, உங்க நாட்டுல இருந்தாங்க ஆயுதமே கொடுக்குறீங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதை நிறுத்தினாலே இவங்க நிறுத்திடுவாங்கன்னு பதிலுக்கு சொல்றாங்க. இது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன பண்ண போறாங்களோ அமெரிக்கா தெரியல. எந்த மாதிரி நியாயத்தை நிலைநாட்ட போறாங்கன்னு பார்த்துடலாம். இதுதான் உலகத்துக்கு. அமெரிக்காவோட ஆயுதம் தயாரிக்கிற கம்பெனி ஆயுதங்களை பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க.
அங்கே ரத்த கலரி ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அதனால நாங்கள் சாங்ஷன் போடுறோம், நாங்கள் டேரிஃப் போடுறோம், நாங்கள் இதை போடுறோம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நம்மளுக்கு காலிஸ்தான் அப்படித்தானே உருவாகுது. அந்த நாட்டுக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்க போகுதுன்றது பார்த்துக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான நியூஸாக இருக்குது. என்டையர் இதுலேயே 2-3 வருஷம் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நியூஸாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ளே வந்துடலாம். அதாவது உக்ரைன் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்ட்ரியா மேர்க் அவர்கள் இந்த மிக முக்கியமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. நாங்களாம் பேக் ஆன் ட்ராக்ங்க, அமெரிக்காவோட பழையபடி நட்பாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. என்ன காரணம்? 7 நாள் நீங்கள் மட்டும் அடிச்சிங்கன்னு டைம் வாங்கி கொடுத்ததுக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ வந்து உக்ரைன் தரப்பு வந்து எல்லாம் ஒத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த சீஸ் ஃபயர் யாருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரி ஆக போகுது, அதுக்கப்புறம் சீஸ் ஃபயர் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை எப்படி இந்த 30 நாள் கழிச்சு என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்காங்க. ஃப்ரண்ட் லைனில் சண்டை பயங்கரமாக நடந்துட்டு தான் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பல பகுதிகள் ரஷ்ய தரப்பு திருப்பவும் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கஸ்க் ஃபயர்லாம் பெருமளவில் மீட் எடுத்துட்டாங்க இல்லையா, செக்யூர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவாக்குவேஷன் பண்ணுற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிகமான ஆயுதங்கள் இந்த கர்ஸ்க் பயிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீடியோ பதிவுகள் அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ ஆயுதங்கள் வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க உக்ரைன் தரப்புலேருந்து. ஏன்னா திடுதுப்புன்னு ஓடணும் இல்லையா, அதனால அதிக அளவில் ஆயுதங்கள் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வீடியோ கலர் லவுடாக இருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, ஓகே. இப்போ அமெரிக்காவோட உக்ரைன் நல்ல நட்புறவு ஆடுற மாதிரி தெரியுது. இப்போ இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பகுதியில் தாக்குதல், அதாவது ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வந்திருக்குன்னா கருங்கடல் வழியா வந்திருக்கு. இப்போ ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? அதாவது கருங்கடலோட மேற்கு பகுதிகளில் ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் வரக்கூடாது, வந்ததுன்னா சீஸ் ஃபயர் வயலேஷன். இப்போ அந்த கருங்கடல்ல பாதுகாப்பு இல்லை, அதாவது நான் அடிப்பேன் கையை பின்னாடி கட்டிக்க அப்படிங்கிறது போல. இது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ரஷ்யா. உண்மையாலுமே இது புரியல, எப்படி இதை செயல்படுத்த போறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரத்த கலரி ஆகுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது இது செஞ்சுட்டாங்க அப்படின்னா. ஏன்னா நிறைய நியூஸ் இருக்கு இந்த கருங்கடல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது போர்க்கப்பல்கள் இருந்ததுன்னா போர்க்கப்பல்கள்ல ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ் இருக்கும், அதில் ஆன்டி அந்த விமானங்கள் வருதுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மிசைல்ஸ் இருக்கும், பலது இருக்கும். ஸோ ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் கிரீமியால நிற்கிது அப்படின்னாலே வரக்கூடிய ட்ரோன்களை பெருமளவில் டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, கிரீமியா பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அதை தடுக்கணும். அப்படின்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பர்டிகுலர் இடத்துல லொக்கேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை உளவு வேலையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா கருங்கடல் எப்போ பாரு அங்கேயே ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது இது போல விஷயங்கள் செஞ்சாங்கன்னா எப்படி, இதே கப்பல்கள் இருந்தால் நவுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நவுந்துக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ண முடியாது. மூவிங் டார்கெட் மேலே தாக்குதல் பண்ணது கொஞ்சம் சிக்கல். ஸோ இப்போ ரஷ்யா வந்து ஒரு கை எடுத்து பின்னாடி வச்சுக்கணும், நான் அடிப்பணி வாங்கிக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ட்ரைன்டு சோல்ஜர்ஸ்லாம் உக்ரைனுக்குள்ளே வராங்களாமா. அப்போ கருங்கடலில் நீங்கள் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண திட்டம் போட்டுக்கிறீங்க. அந்த சமயத்தில் ரஷ்யா அவங்களோட போர்க்கப்பல்கள்லாம் எடுத்து பின்னாடி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய கப்பல்கள்லாம் பெருமளவில் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ரஷ்யாவுக்கு. ஸோ கிரீமியாவில் போய் லேண்ட் ஆயிடலாம், லேண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல யோசனை வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி அணுக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இப்போவே இது போல வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் சீஸ் ஃபயர் டீல்னு சொன்ன உடனே உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திக்கிறாங்க, கர்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோனு. இந்த ட்ரோனில் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குது, சுடக்கூடிய மிஷின் கன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கனெக்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஈஸியாக டவுன் பண்ண முடியாது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் டவுன் பண்ண முடியாது. மேபி ரொம்ப க்ளோஸாக வந்தாங்கன்னா டவுன் பண்ண முடியும். உக்ரைன் மட்டும் இது போல ட்ரோன்களை பயன்படுத்தி அவங்களோட பகுதிகளை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி இருக்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க, அதாவது தானிய ஏற்றுமதி, ஆயில் ஏற்றுமதி, இது போல விஷயங்களுக்காக கேட்குறாங்க. ஆனால் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபென்ஸ்லெஸ்ஸாக நிற்கணும். அதாவது ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு ஆர்மர்லாம் இருந்துச்சுன்னா கழட்டி போட்டு வாப்பா, நான் நச்சக்கு நச்சக்குன்னு 4 குத்து குத்துவேன், முடிஞ்சதுன்னா நீ தடுத்துக்க பார்க்கலாமா அப்படிங்கிறது போல சண்டை கூப்பிட்ற மாதிரி தெரியுது. இது என்னது இது அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்காக போய் ஒத்துக்கிட்டாங்க அவங்க அப்படிங்கிறது போல இருக்கு. தெரியல என்ன ஒத்துக்கிட்டாங்க, என்ன டேர்ம்ஸ். உண்மையாலுமே இது பேச்சுவார்த்தை வந்து பேசி தீர்த்ததுக்கானா இல்லை வேற ஏதாவது செய்யறதுக்கா அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் யாராலையும் முடியல. அது நம்ம ஃபர்ஸ்ட்ந்தே ஒரே பாயிண்ட்ல தான், பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இவங்க செய்யறதுக்கு திட்டம் போட்டுக்கிறாங்க, அதுக்கு தான் ஏதோ வழியை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்க இருக்குன்னு. இதெல்லாம் ஒரு டீல்னு போய் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை சுமூகமாகிற மாதிரி இருக்குதா, அப்போ சாங்ஷன்ஸை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போய் கேட்கும்போது இல்லை
எந்த கண்டிஷன் இல்லாம ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இருந்து முழுமையா எல்லா பகுதிகள்ல இருந்து வெளியேறினாதான் நாங்க சாங்ஷனை தூக்கி விடுவோம், பிடிச்சி வச்சுக்கிற பணத்தை எல்லாத்தையும் விடுவோம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து வந்திருக்குது. அந்த பணத்தை எடுத்து உக்ரைன் கொடுப்பீங்களா? இல்லை, அதுவும் பண்ண மாட்டோம். அப்புறம் அந்த பணம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களே வச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதானே அப்படிங்கிறது போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்க, அமெரிக்கா என்ன ப்ரெஷர் கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமா முடிச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நாடை உருவாக்கலாமா அப்படிங்கிறது போல இந்த நாசி அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த அசவ் பெட்டாலியன் இது போல பலதும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம தனி நாடை உருவாக்கிடலாங்க. அதாவது அது வேற, அதாவது உக்ரைனோட கிழக்குல இருக்கக்கூடிய சண்டை ரஷ்யா அவங்க தனி நாடு கேட்கிறாங்க, அந்த கோரிக்கைகள் வேற. இப்ப இவங்க உக்ரைனோட மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு நாடை உருவாக்கலாம், அது இந்த கார்பத்தியன் மவுண்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலான்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. இது போல திட்டங்களை டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கார்பத்தியன் மவுண்டன் அந்த பகுதிகளை நம்ம ஒரு நாடை வந்து உருவாக்கிடலாம், அதாவது யூரோப்போட இணைஞ்சு உருவாகக்கூடிய ஒரு புது நாடு, அதுதான் உக்ரைன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வாதம் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒயிட் உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ இவ்வளோ நேரம் என்ன கருப்பு வச்சிருந்தீங்களா இல்லை வேற என்ன கலர்ல இருந்தீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, அவங்க ஏதோ மைண்ட்ல வச்சுக்கிறாங்க, அது போல அவங்க யோசிக்கிறாங்க. யூரோப்போட இணைஞ்சு அப்படிங்கிற சொல்றாங்க, எனக்கு வேற மாதிரி யோசிக்கணும். சரி, பார்ப்போம். இதுல யாருக்கெல்லாம் சிக்கல் வருதுன்னா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, செர்பியா, அந்த கார்பத்தியன் மவுண்டன்ஸ் அந்த மேப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த சைடில் இருக்கிற பகுதியெல்லாம் சிக்கல். அப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்பீங்களா? எப்படி இந்த பகுதியில் இந்தியாவில் பங்களாதேஷ், மயன்மார் இந்த இடத்துல குக்கி அப்படிங்கிற உருவாக்குனாங்க, இப்போ அங்கே வந்து பெக்கி அப்படிங்கிற உருவாயிருமா? இல்லை ஏதோ ஒரு பேர் வச்சுக்குவாங்களா, உக்கி அப்படிங்கிறதோட உக்கிரேன், உக்கி அப்படிங்கிறதோட எதை ஆரம்பிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாட்டுக்கடத்தில். அதுக்கப்புறம் அவங்க தான் ரியல் உக்ரைன்ஸாக இருப்பாங்களா, அதாவது உக்ரைனோட மக்களே நீங்கள் எங்களோட இணைஞ்சு இந்த இடத்துல சீரஞ்சிறப்புமா வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வாங்க, எந்த தடையும் இல்லை, நம்ம ஒன்றா சேர்ந்து உருவாக்கி நம்ம நல்லா வாழ்னாங்க அப்படிங்கிற கூப்பிடுறாங்க. இதுக்கு அதுவே தேவையில்லைன்ட்டு அங்கே போயிடுவாங்களா? இப்போ அது ஒரு மெஜாரிட்டி ஆனதுக்கப்புறம் படையை தட்டிட்டு அவங்க வந்து இங்கே திரும்பி ஏதாவது சண்டைக்கு வருவாங்களான்னு தெரியல. எது எப்படியோ அவங்க புதுசாக ஒரு அமைப்பு உருவாக போது, ஒரு நாடு உருவாக போது, அதுக்கான தூண்டில்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் உருவாகுனா அது ஒரு டிஃபென்ஸ் லேயராக இருக்கும், அது ஒரு பஃபர் ஜோனாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் உக்ரைனில் டீமிலிட்டரைஸ் பண்ணணும், உக்ரைனில் டீநாசிஃபிகேஷன் பண்ணுங்கிறாங்க. இப்போ அது எல்லாம் புது நாடுன்னு உள்ளே போய் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அங்கே போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேணும்னா துறவெளி புல்வெளி கழகம் உள்ளவர்கள் போகிறது எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லையா? அதுபோல் ஏதாவது திட்டம் வச்சுக்கிறாங்களா? இங்கே இராணுவத்தை எல்லாத்தையும் கழித்து அப்படியே அந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இராணுவமே இல்லைங்க, எங்ககிட்ட நாசிக்களே இல்லைங்க அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது போல வேலைகள்லாம் நடக்குது. ரஷ்யாவும் இதை பார்த்து என்ன எதுங்கிறது முடிவெடுகள் எடுப்பாங்களா, இல்லை திரும்பவும் ஏமாத்திடுவாங்களா, என்ன நடக்க போகுது, இல்லை ஏமாந்துருவாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகுது, இதனால என்ன விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். அது கூடவே இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டோம்னா ஹமாஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஹமாஸ் வந்து எதிர்த்து காசா மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. மேபி மனமாற்றங்கள் வந்திருக்கலாம், சீஸ்ஃபயர் போட்டு திருப்பி வந்து ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறதுனால மேபி ஒரு அழுத்தங்களா இல்லை எய்டா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது எல்லா பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் இதுவும் ஒன்றா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதீஸ் எப்பவும் போல செங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட போர்க்கப்பல் ஹாரி ட்ரூமன் இருக்கு இல்லையா, ஸோ அதை குறி வச்சு தாக்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெருமளவுல தாக்குதல்கள் நடக்கலை அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. எதாவது நடந்ததுன்னா எல்லாத்துக்கும் இம்பேக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணிக்கிறாங்க. இப்போ ஈராக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான குற்றச்சாட்டுகள், அதாவது யமன் ஹவுதீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கூட்டு போய் வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படிங்கிற கண்ணோட்டங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஈராக் தரப்பு வந்து மறுத்துருக்குறாங்க. ஐயோ என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க, ஏன்னா இத்தனை நாள் அமெரிக்கா இருந்துக்கிறாங்க, அவங்க கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு இது போல வேலைகள் நடந்திருக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ஈராக் மேலே புதுசாக ஒரு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இதை காரணமாக சொல்லி அங்கேயே திரும்ப அமெரிக்கா இருந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன நடக்கும் தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்து போய் உங்களை சந்திக்கிற. ஸ்டே சேஃப், பை.